We are very happy to welcome our dear brother Benzik Miranda. Already he has given 2 messages, so I think I need not have to introduce him again. And you all know our dear brother Surendran, who is also from Chennai. So Surendran will be translating for us. இந்த நாளிலும் அருமையான சகோதரன் பென்சிக் மிராண்டா அவர்கள் தேவ செய்தியை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே சகோதரன் 2 முறை செய்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நான் சகோதரனை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அந்த செய்தியை அருமையான சகோதரன் சுரேந்திரன் அவர்கள் நமக்கு அழகிய தமிழில் மொழிபெயர்த்து தருவார்கள். இப்போ ஓவர் டு பிரதர் பென்சிக் மிராண்டா. சகோதரன் 8:55 வரைக்கும் நமக்கு செய்தி கொடுப்பார்கள். அதன் பின்னர் நாம் ஜெபித்து சில அறிவிப்புகள் சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். ஓவர் டு பிரதர் பென்சிக் மிராண்டா. தேங்க்யூ பிரதர். It's a great joy to be with you in this evening again. இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட இருப்பது மறுபடியும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. Being with the word of God is the blessed things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தோடு கூட இருப்பதுதான் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம். So without any introduction, I am just jumping into the word of God. Let's turn our attention to Luke chapter 18. ஆகவே எந்த முன்னுரையும் இல்லாமல் நேரடியாக நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக போகலாம். நாம் நம்முடைய வேத புத்தகங்களை லூக்கா 18வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பலாம். It's a familiar passage to everyone, verse 35 onwards. 35 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால் அது நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான வேத பகுதிதான். Yeah, brother, would you please read from 35 onwards? லூக்கா 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். This is the story of blind man got sight. Sorry brother, I missed you. This is the story of blind man, he got a sight. இது ஒரு குருடன் தனக்கு கண் பார்வை கிடைத்த ஒரு கதையாக இருக்கிறது. It's happened just before the crucifixion of Jesus Christ. இந்த காரியமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நடந்தது. After this incident, Jesus met Zacchaeus. இந்த சம்பவத்துக்கு அடுத்ததுதான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை சந்திக்கிறார். So here we see a blind man is begging by the road. இங்கே ஒரு கண் பார்வை இல்லாத குருடன் தெருவோரத்தில் இருந்து அங்கே பிச்சை கேட்பது போல அங்கே கூப்பிட்டு இருக்கிறான். As we know in our culture, beggars come to our home and ask money. நம்முடைய கலாச்சாரத்திலே நமக்கு தெரிந்த வண்ணமாக பிச்சைக்காரர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்து பிச்சை கேட்பார்கள், பணம் கேட்பார்கள். Yeah, but there is a difference between our Indian beggars and other country. ஆனால் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கும் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. Do you know what is the difference? அது என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? In our culture, in our country, beggars comes to our home and they just stretch their hands. நம்முடைய கலாச்சாரத்திலே, நம்முடைய நாட்டிலே பிச்சைக்காரர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வந்து தங்களுடைய கைகளை அப்படி நீட்டுவார்கள். Without telling any words, we have to understand what their need and we have to give the money according to that. அவங்க எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க பேசலனா கூட அவங்களுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைக்கு ஏற்ற காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்பது அது ஒரு புரிந்து கொள்ளப்படும். They might utter maybe a small word, ஐயா, அப்பா, தாங்க, like that. ஒருவேளை ஒரு சில சின்ன வார்த்தைகளை ஒருவேளை சொல்லுவாங்க, அம்மா, ஐயா, கொஞ்சம் பிச்சை போடுங்க, தாங்கன்னு கேட்பாங்க. But in Western culture it's very different. ஆனால் அங்கே மேற்கத்திய கலாச்சாரத்தில் இது மிகவும் வித்தியாசமானது. In America also there is lot of beggars. அமெரிக்காவிலும் கூட ஏராளமான பிச்சைக்காரங்க இருக்காங்க. And
when we go through the New York cities, we see beggars, but there is a difference. அங்கே நியூயார்க் பட்டணத்தின் தெருக்களிலே நாம் நடந்து போகும்போது இப்படியாக யாசகம் கேட்கக்கூடிய அநேகர் இருப்பார்கள். ஆனால் அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. The beggars there, they hold a placard and written the reason why they are begging. அங்கே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் கையிலே ஒரு நோட்டீஸை, ஒரு பேனர் போன்று வைத்திருப்பார்கள். அவர்கள் பிச்சை எடுப்பதற்கான காரணம் என்ன என்பது அதிலே குறிப்பிட்டிருக்கும். Might be, I am homeless, please help me. I am sickness, I have sickness, please help me, like that. அவர்கள் எழுதியிருப்பார்கள், ஒருவர் எனக்கு வீடு இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு வியாதி இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஏதாவது ஒன்றை எழுதி வைத்திருப்பார்கள் பக்கத்துல. In Jewish culture also, they beg, but with the reason. They say the reason and beg. யூத கலாச்சாரத்திலும் கூட அவர்கள் பிச்சை எடுக்கும் போது அந்த காரணத்தை சொல்லித்தான் அவர்கள் பிச்சை எடுப்பார்கள். With that background, let's see, here is the blind man sitting beside the road and begging. அந்த பின்னணியோடு கூட இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு கண் தெரியாத குருடனாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தெருவோரமாய் உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். And let's get some of the spiritual lessons from this story. இந்த கதையிலிருந்து ஒரு சில ஆவிக்குரிய பாடங்களை நாம் பற்றி படித்துக் கொள்வோமாக. And this blind man, he got sight and he followed Jesus Christ. That is what the entire story is. இந்த கதையினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், இந்த குருடனுக்கு கண் பார்வை கிடைத்து அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனான். So there will be definitely some of the lessons that we have to learn from this story. நிச்சயமாகவே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சில பாடங்கள் இருக்கிறது. That is what we are going to dig out now with the help of Holy Spirit. அதைத்தான் நாம் பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு கூட நாம் இப்பொழுது ஆராய்ச்சி செய்து பார்க்க போகிறோம். Brother, would you please read verse 35 again? மறுபடியுமாக நாம் லூக்கா 18:35வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். He was continuously begging. அவன் தொடர்ச்சியாக பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். And as I said, beggars, they beg with the reason. நான் சொன்ன வண்ணமாக அங்கே பிச்சை கேட்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் ஒரு காரணத்தோடு கூட பிச்சை எடுப்பார்கள். What they might say, he might say like this, I am blind, please help me. அவன் ஒருவேளை இப்படியாக சொல்லி இருக்கலாம், எனக்கு கண் பார்வை தெரியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள். That means the first good character that we have to learn is he knows his weakness. அங்கே நாம் படித்துக் கொள்ள வேண்டிய முதலாவது நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய பண்பு என்னவென்று சொன்னால், அவனுக்கு அவனுடைய பலவீனம் என்ன என்று தெரிந்திருந்தது. He understand his shortcomings and weakness. அவனுடைய எந்த இடத்துல அவன் குறைவுள்ளவனாய் இருக்கிறான், பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறான் என்கிறதெல்லாம் அவன் அறிந்திருந்தான், புரிந்திருந்தான். As a spiritual growing person, we all must understand what all the weakness we have and shortcomings we have. ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நமக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். As we know, when we read the Paul's letters, Paul himself, he says about his weakness. நாம் பாருங்க, அறிந்த வண்ணமாக பவுலுடைய கடிதங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் போது அந்த நிருபங்களிலே பவுல் தன்னுடைய பலவீனம் என்ன என்பதை கூட குறிப்பிட்டு சொல்லுகிறார். When Jesus met with the Peter on the seashore, and he said to cast out your net. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை கடற்கரையிலே பார்த்து அந்த வலைகளை போடுங்கள் என்று சொன்னபோது, and Peter and his friends they obeyed and they got in a fish. பேதுருவும் அவருடைய நண்பர்களும் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் அநேக மீன்களை பிடித்தார்கள். But there we see in Luke chapter 5, Peter understood his weakness and said, Lord, I am a sinner, just go away from me. லூக்கா 5வது அதிகாரத்திலே பேதுருவும் கூட தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து கொண்டு, தன்னுடைய குறைபாட்டை உணர்ந்து கொண்டு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன், என்னை விட்டு நீர் அகன்று போக வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். Do you know what is the key of that passage? அந்த பகுதியினுடைய திறவுகோல் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Peter is telling to God, God, you are holy, I am unholy, please go away from me.
அங்கே பேதுரு தேவனிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர், நான் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேன், ஆகவே நீர் என்னை விட்டு போய்விடும். But the very God, he understand his humbleness and said, now you are selected. ஆகவே ஆனால் அந்த தேவன் தன்னுடைய அந்த காரியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பேதுருவை தெரிந்து கொண்டார். நீ இப்பொழுது கேவாவாய், சாரி பிரதர், Yeah, I am calling you to to catch the fishes of man. You are selected. ஆகவே நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி அந்த தேவன் சொல்லுகிறார். Tell me when God said like that. அவை எப்பொழுது தேவன் அந்த காரியத்தை சொன்னார் என்று சொல்லுங்கள். Peter, when he understand his weakness, there Jesus said, now you are qualified to come after me. அவை பேதுரு எப்பொழுது தன்னுடைய பலவீனத்தை குறையை அங்கே உணர்ந்து கொண்டானோ, அதை ஒத்துக்கொண்டானோ, அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். When we see Isaiah, he was looking here and there, and he is telling, you are sinning, he is sinning, they are sinning. ஆகவே ஏசாயாவை பார்க்கும்போது அங்குமிங்குமாக பார்த்து எல்லா மக்களிடத்திலும் சொல்லுகிறார், நீ பாவம் செய்கிறாய், அவன் பாவம் செய்கிறான், இவன் பாவம் செய்கிறான் என்று எல்லாருடைய பாவங்களையும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். But when we come to the chapter of 6, he saw the very God and he understand, I am a sinner. 6வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த தேவனை அவனே அங்கே பார்க்கிறான். பார்த்தவுடன் அவன் புரிந்து கொள்கிறது என்னவென்று சொன்னால், நானே ஒரு பெரிய பாவியாய் இருக்கிறேன். Then God said, whom I have to send, you are supposed to go, you are selected. அதற்கப்புறமாக நான் யாரை அனுப்ப வேண்டும், நீதான் போக வேண்டும், உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று அதற்கப்புறமாக தேவன் அவனிடத்திலே சொல்லுகிறார். So with these all the supporting Bible portions, we can easily understand that when you humble yourself, knowing your weakness, God will definitely use you. ஆகவே இந்த எல்லா வேத பகுதிகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் நிச்சயமாகவே என்னவென்று சொன்னால், நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளும் போது, நம்முடைய பலவீனங்களை குறைகளை உணரும் போது தேவன் நிச்சயமாக நம்மை பயன்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். But unfortunately, with a sad, let me tell you, most of our Christian, they are boss themselves with their talents and abilities. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக, துக்ககரமாக நம்மில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய திறமைகள், தாளந்துகள், இந்த காரியங்களை குறித்தெல்லாம் அவர்கள் மேட்டிமை கொண்டு பெருமையிலே ஆடுகிறார்கள். I am 10 years seniority in this church. I got baptized in those days. My father, they all are they have a good background. நான்லாம் இந்த சபையில 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு சீனியரா இருந்திருக்கிறேன். நாங்களாம் அந்த காலத்துல நாங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க, எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் இந்த சபையிலே பாரம்பரியமா வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. But most of us, we don't know we are weak. ஆனால் நம்மிலே அநேகர் நாம் அறியாதது என்னவென்று சொன்னால், நாம் பலவீனமா இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறதில்லை. Let us understand ourselves that we are nothing before the Lord. ஆகவே நாம் நமக்கே புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. Here the blind man, he every day he utter himself that I am blind, I am blind, I am blind. அவன் இங்க இருக்கக்கூடிய குருடனா இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் அவன் அங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறான், நான் குருடன், நான் குருடன், நான் பார்வை இல்லாதவன் என்று. And the second thought we read from there, இங்கே நாம் படிக்கக்கூடிய இரண்டாவது சிந்தனை என்னவென்று சொன்னால், please brother read again verse 35. 35வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். There we see he was sitting beside the road. அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் தெரு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். When we study miracles of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை குறித்து நாம் படிக்கும்போது, sometimes some of them were disturbing others, disturbing all the community, with the demon possessed, and Jesus helped and got saved.
சில நேரத்துல சிலருடைய காரியங்களை பார்க்கும்போது அவங்க மத்தவங்களை அதிகமாய் தொந்தரவு கொடுக்கிறார்கள், சமுதாயத்துக்கு இடையூறாய் இருக்கிறார்கள். ஒருவேளை பிசாசு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் அங்கே சிரமமா இருக்கு அவங்களால. அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அங்கே சுகத்தை கொடுக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். And a paralyzed man, because of that paralyzed man, one house roof what collapsed, and he got life back. ஆகவே ஒரு மனிதன் அங்கே முடக்குவாதம் உள்ளவனாக இருக்கிறான், திமிர்வாதக்காரனா இருக்கிறான். ஆகவே அந்த ஒரு மனிதனுக்காக ஒரு வீட்டினுடைய கூரையே பெயர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கப்புறமாக அவன் வாழ்க்கையை ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். அப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். That means when Jesus Christ helped people, because of them there is a lot of issues, there is a lot of problems. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிலருக்கு உதவி செய்யும் போது அதன் நிமித்தமாக ஏராளமான வேறு பிரச்சனைகள் வருகிறது. But let's see this man. He was without disturbing anybody. ஆனால் இந்த மனிதனை பாருங்களேன், இவன் யாருக்குமே தொந்தரவு கொடுக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாம அவன் பாட்டுக்கு இருக்கான். And he was begging. அப்படி இருந்து அவன் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். That means this is very important things as a Christian. All the brothers and sisters, we are here not to disturb anybody. ஆகவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாம், யாருக்கும் நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, யாரையும் நாம் போய் தொல்லை பண்ணக்கூடாது. Look at to the family. Always, children are disturbing parents. Mummy, get me that, get me this, I need that, I need this. ஆகவே நம்முடைய குடும்பங்களை பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பெற்றோரை தொந்தரவு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அம்மா எனக்கு இது வேணும், அது வேணும், அதை கொண்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. Even for a cup of tea or cup of water, they call out their mom. ஒரு கிளாஸ் டீ வேணும்னாலும் ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னா கூட அவங்க அம்மாவை தான் கூப்பிட்டு கேட்கறாங்க. Hey sister, you are studying in the college, you can stand up and walk and get into the tea, but you are again disturbing your mom. ஓ அருமையான சகோதரியே, நீ கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு டீ வேணும் தண்ணி வேணும்னா நீ எழுந்திருந்து நீ போய் கிச்சன்ல எடுத்து குடிக்கலாம், ஆனாலும் கூட உங்க அம்மாவை தான் நீ போய் தொல்லை பண்ணிட்டு இருக்க. Some of the youngsters, when you are going for bath or something like that, you are calling from the bathroom, mommy get me that, get me this. சில வாலிபர்கள் அங்கே குளிக்க போகும்போது அந்த குளியலறையில இருந்து கத்திக் கொண்டிருக்கிறார்கள், அம்மா எனக்கு இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி. You just imagine that every day how many people are getting disturbed because of me and you. ஆகவே ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்களேன், என்னாலும் உங்களாலும் வாழ்க்கையில எத்தனை பேருக்கு எவ்வளவு தொந்தரவு தொல்லை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. Here is the man, he was a blind, but without any disturbance he is doing his work. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் குருடனாய் இருக்கிறான், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பண்ணிட்டு இருக்கான். And the third thought from that same verse, அதே வசனத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய மூன்றாவது சிந்தனை என்னவென்று சொன்னால், it is true that his eyes were blind. அவருடைய கண்கள் குருடாய் இருக்கிறது உண்மைதான். But he is not going back, but he is using his tongue. அவன் அங்கே பின்னாலே போகவில்லை, ஆனால் தன்னுடைய நாவை அவன் அங்கேயும் பயன்படுத்துகிறான். He knows his weakness, at the same time he knows his strength. அவனுடைய பலவீனங்கள் என்ன என்று அவனுக்கு தெரியும், அதே நேரத்தில் அவனுடைய பலம் என்ன என்றும் அவன் அறிந்திருந்தான். Dear brothers and sisters, as I said, we all should understand our weakness. At the same time, we should understand our strength. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் நம்முடைய பலவீனங்கள் தெரியும், அதே நேரத்தில் நம்முடைய பலம் என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். God created each and every one of us with a strength. தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஒரு பலத்தோடு கூட தான் உண்டாக்கி இருக்கிறார். We have a lot of talents and abilities. நமக்கு ஏராளமான தாளந்துகளும் திறமைகளும் இருக்கிறது. But always we say about our weakness, I don't know that, I don't know this, I don't have that, I don't have this. ஆனால் எப்போதுமே நம்முடைய பலவீனத்தை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, இது என்கிட்ட இல்ல, அது என்கிட்ட இல்ல. But here is the man, he used his strength, his tongue. ஆனால் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய பலமாய் இருக்கக்கூடிய தன்னுடைய நாவை அவன் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான். You just imagine that because of his tongue he saw Jesus Christ.
பாருங்கள், அவனுடைய கற்பனை செய்து பாருங்கள், அவனுடைய நாவினாலே அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போய் சந்திக்கிறான். He used maximum his strength. அவனுடைய பலத்தை அவன் அதிகப்படியாக அவன் பயன்படுத்தினான். With his maximum strength, he goes near to the Lord. அவனுடைய அதிகப்படியான பலத்தை அவன் பயன்படுத்தினதினாலே அவன் கர்த்தர் அண்டையிலே கிட்டிச் சேருகிறான். But we always use maximum our weakness and go back to the world. ஆனால் நம்மை பார்க்கும்போது நம்முடைய பலவீனத்தை நாம் அதிகப்படியாக நாம் பயன்படுத்தி நம் உலகத்திற்கு அப்படியே உள்ளே பின்வாங்கி போய் விடுகிறோம். If anybody is telling that tomorrow Zoom meeting, then you will think about your weakness and say, oh, I have this, I have that, I am not coming. நாளைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருக்குன்னு ஒருவேளை யாருன்னா சொன்னாங்கன்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து தான் நம்ம யோசிப்போம். எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நான் வரலங்க. So dear youngsters, let me tell you, think about your strength and use maximum for the glory of God. ஆகவே அருமையான வாலிபர்களே, உங்களுடைய பலத்தை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். அந்த பலத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் அதிகப்படியாக பயன்படுத்துங்கள். And definitely God will show the miracle when you use your strength. உங்களுடைய பலத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாகவே உறுதியாக தேவன் தன்னுடைய அற்புதத்தை காண்பிப்பார். Let's read verse 36. 36வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். This is one of the main important verse. இது மிகவும் முக்கியமான ஒரு வசனங்களில் ஒன்று. He cannot see who is walking here and there. மங்கமாக நடக்கிற நபர் யார் என்று அவனால் பார்க்க முடியவில்லை. But he constantly hear. ஆனால் அவன் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறான். He give maximum attention for the sound. அந்த சத்தங்கள் வரும்போது அதை மிகவும் கூர்ந்து கவனிக்கிறான். With that sound, he understood that daily, suppose people goes maybe 50 or 100, but here is maybe more than 1,000, step foot hearing him. அந்த சத்தத்தை அவன் பார்க்கும்போது பொதுவாகவே அவனுக்கு தெரியும், ஒரு நாளும் ஒரு 50 பேர் 100 பேர் நம்மளை தாண்டி போவாங்க. ஆனா இந்த சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கே, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் போற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அதுல அவன் கவனத்தை செலுத்துறான். He is more keenly watching through his ears. ஆகவே தன்னுடைய செவிகளினாலே மிக கவனமாக அங்கே சுற்றிலும் நடக்கிற காரியங்களை அவன் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான். He is trying to learn what all the changes nearby him. ஆகவே அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய சுற்று வட்டாரத்திலே என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ச்சியாக அவன் படித்துக் கொண்டே இருக்கிறான். This is what as a Christian we should learn, what all the changes are happening around us. ஆகவே ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நாமும் கூட நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை நாம் அங்கே புரிந்து கொண்டே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். And we should understand that who all are, what all the, what kind of friends we have, who is that and who is this. Keenly watch everyone. ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லாரையும் நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களை கவனிக்க வேண்டும். இவர்கள் எப்படி, அவர்கள் எப்படி என்பதை எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். We have a lot of unbelievers, maybe from the family members, how they are impacting on me. We have to listen. ஆகவே அநேக அவிசுவாசிகளுடைய சகவாசம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய நட்பு வட்டாரத்திலோ ஏராளமான அவிசுவாசிகள் இருக்கலாம். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். Maybe some of family members, they may come our home and stay with us, or they may spend time with us. So we should know what's happening in our home. ஆகவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்மோடு கூட நம்முடைய வீட்டுக்கு வருவார்கள், நம்மோடு கூட நேரத்தை செலவழிப்பார்கள். ஆகவே நம்முடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதை கூட நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். To the husbands, let me tell you that you are the leader of the house, so you should know what is happening in your home. ஆகவே புருஷர்களுக்கு நான் பிரத்யேகமாக சொல்லுகிறேன், நீங்கள் தான் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். Proverbs says that the women should know what is happening in the home. ஆகவே நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது வீட்டிலே என்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை அந்த வீட்டினுடைய பெண் அறிந்திருக்க வேண்டும். So each and everyone should know what is moving here and there. ஆகவே ஒவ்வொருவரும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டியது எது எங்கே போகிறது, எங்கே வருகிறது என்பதை எல்லாம் கவனித்து வைத்திருக்க வேண்டும். And let's read verse 37.
37வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். The blind man is asking, who is going there? What is happening? அந்த குருடனா இருக்கக்கூடிய மனிதன் கேட்கிறான், யார் அங்க போறது, என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறான். And see how the multitude are replying to this blind man. பாருங்கள், இங்க இருக்கக்கூடிய ஜனக்கூட்டம் எல்லாம் அவனுக்கு எப்படிப்பட்ட பதிலை கொடுக்கிறார்கள் என்று. They are telling, here is the man from the Nazareth. இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசு போகிறார், நசரேயத்திலிருந்து வந்த ஒரு இயேசு போகிறார் என்று சொல்லுகிறார்கள். That means they are telling about his address. Yeah, he born and brought up in such and such a place. Now he is in Nazareth. He is coming from Nazareth. அப்படி என்று சொன்னால் அவருடைய விலாசத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர் இந்த இடத்துல பிறந்தார், இவர் நாசரேத்துல பிறந்து வளர்ந்தவர், அவர் அந்த நாசரேத்துல இருந்து இப்ப இங்க வந்திருக்காருன்னு சொல்றாங்க. You just carefully listen, please. This all the multitude, they have eyes, they have ears, they have all the entire system, but they are telling this is Jesus Nazareth. அங்க இருக்கக்கூடிய இந்த திரள் கூட்டமான மக்களை கவனித்து பாருங்களேன். அவங்களுக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கூட இவர் நசரேயனாகிய இயேசுன்னு போற போக்குல சொல்றாங்க. The knowledge about Jesus Christ is he is from Nazareth. That's all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் இருக்கக்கூடிய அறிவு என்னவென்று சொன்னால், இவர் நாசரேத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன், அவ்வளவுதான். When the blind man heard that word Jesus, what's happened? இயேசு என்கிற அந்த வார்த்தையை அந்த குருடனா இருக்கிற மனிதன் கேட்ட உடனே என்ன நடந்துச்சு? Let's read 38. 38வது வசனத்தை வாசிக்கலாம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, 38. Then he cried and says, and then it comes in the second part. அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். Thank you. There we see, when he heard the word Jesus, the word came to his ears and he suddenly all the nervous system active and cried. அவன் இயேசு என்கிற வார்த்தை அவன் கேட்ட உடனே, அந்த வார்த்தை அவனுடைய செவிகளை எட்டின உடனே அவனுடைய நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி அடைந்து அவன் அங்கே கூப்பிட்டு சத்தமாய் கதறுகிறான். Wow, you see, he heard about the king, he heard about Pharisees, Sadducees, he might hear about the king, a lot of great people, but nothing happened. அவன் அங்கே பரிசேயர்களை குறித்து கேட்டிருக்கலாம், சதுசேயர்களை குறித்து கேட்டிருக்கலாம், அங்கே ராஜாக்களை குறித்து கேட்டிருக்கலாம், இன்னும் அநேகரை குறித்து அவன் கேட்டிருக்கலாம், ஆனா ஒண்ணும் நடக்கல. But the blind man, he never ever seen Jesus Christ, but when he heard Jesus, his all the nervous system active. அவன் இயேசு என்ற இந்த காரியத்தை அந்த குருடன் கேட்டதே கிடையாது. ஆனால் இயேசு என்று அவன் கேட்ட உடனே அவனுடைய நரம்பு மண்டலமே அங்கே புத்துணர்ச்சி அடைந்து அங்கே செயல்பட தொடங்குகிறது. And he cried without looking here and there, and he forgot the surroundings, and he cried. அங்குமிங்குமாக அவன் பார்க்காமல் சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவன் மறந்துவிட்டு அதிக சத்தமாய் கூப்பிடுகிறான். When you hear the word of Jesus Christ, we supposed to be like this, just forget and concentrate on him. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் மறந்துவிட்டு நாம் அவரிலே மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். Dear brothers, when you are listening this word, you are hearing the word of Jesus Christ. Just forget what's happening in the kitchen, just forget what's happening in the TV. Just concentrate on the word of God. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றும் நடக்கிற எல்லா காரியங்களையும் மறந்து விடுங்கள். கிச்சன்ல நடக்கிறதை விட்டு விடுங்கள், டிவி பார்க்கிறதை விட்டு விடுங்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் என்பதிலே மட்டும் கவனமாயிருங்கள். Unfortunately, what is happening? We are putting on Zoom one side and at the same time doing some other work without opening the video. So you can do anything. துரதிருஷ்டவசமாக சோகமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜூமை நாம் ஆன் பண்ணி வைத்து விட்டு அதை ஒரு ஓரத்துல போட்டு விட்டு வீடியோவை வேற நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடறோம். அதனால நம்ம என்ன வேலை பண்ணாலும் என்ன செஞ்சாலும் யாருக்கும் ஒன்றும் தெரியறது இல்ல. But see, the man who doesn't have eyes, he heard the word of Jesus, he stood up. இங்க பாருங்க, இங்க ஒரு மனுஷன், அவனுக்கு கண்ணு தெரியாது, குருடன், ஆனால் இயேசு என்கிற பெயரை கேட்ட உடனே உடனடியாக அவன் புத்துணர்ச்சியோடு எழுந்து நிற்கிறான். What about us?
நம்மை குறித்து என்ன? If somebody is telling that here, film starts or somebody is coming, all the nervous system will active. ஆகவே நம்ம இடத்துல யாராவது வந்து இந்த திரைப்பட நடிகர் வருகிறார் என்று சொன்னால் நமக்கு அப்படியே நம்ம நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி ஆயிருது. Yeah, the Ulaganayagan is coming, Tala is coming. Then we all will get up. உலகநாயகன் வருகிறார், தலை வருகிறார் என்று சொன்னால் உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு நாம் அங்கே எழுந்திருக்கிறோம். Yeah, people are expecting the Singham third, when it is coming. சிங்கம் 3 எப்பொழுது வருகிறது என்று மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். But at the same time, when you hear, yeah, today we have a Zoom meeting, but it will end up in the 10 o'clock, what do you think? இப்போ நம்ம ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நமக்கு இன்னைக்கு Zoom மீட்டிங் இருக்கு, ஆனா 10 மணிக்கு தான் கூட்டம் முடியும்னு சொல்லிடுறாங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன நினைப்பீங்க? Or all the entire nervous system goes down. நம்முடைய முழு நரம்பு மண்டலமும் அப்படியே ஆஃப் ஆயிரும். Yeah, we have you might be hearing a pastor or evangelist is telling that tomorrow we have a fasting prayer, then all the entire system will go down. உங்களுடைய சபையில மூப்பரோ அல்லது ஊழியக்காரரோ சொல்றாரு நாளைக்கு நமக்கு உபவாச ஜெபம் இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம அப்படியே ஆஃப் ஆயிடுவோம். But in our village or in our city, some film stars or some cricket players when you hear it, all the entire system is jumping. நம்முடைய இடத்துக்கு நம்முடைய கிராமத்துக்கு ஒரு பெரிய திரைப்பட நட்சத்திரமோ கிரிக்கெட் வீரரோ வருகிறார் என்று சொன்னால் நமக்கு உடலே புத்துணர்ச்சி அடைந்து அப்படியே குதித்தெழுந்து வருகிறோம். What a sadness now. எவ்வளவு துக்கமான மிகவும் சோகமான ஒரு சூழ்நிலை இது பாருங்கள். You just imagine those days there was no church, no Bible, but when they hear the word Jesus, he the blind man, he got up. கற்பனை செய்து பாருங்கள், அந்த நாட்களிலே வேதம் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த இயேசு என்கிற அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த குருடன் புத்துணர்ச்சியோடு எழுந்திருந்தான். But we have Holy Spirit, we have 66 book Bible, we have entire supporting system, but we are miserably failed in this area. நமக்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், 66 புத்தகங்கள் வேத புத்தகங்கள் இருக்கிறது, நமக்கு உத்தாசையாக ஏராளமான மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த இடத்திலே நாம் மிகவும் மோசமாய் தோல்வி அடைந்திருக்கிறோம். Oh dear brothers and sisters, whenever we hear spiritual things, the name of God or worship or prayer meeting, let our entire system has to be raised and say amen. அருமையான சகோதர சகோதரிகளை, எப்பொழுது வேண்டுமானால் நாம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கேட்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால், ஆராதனை என்று சொன்னால், நம்முடைய முழு உடலும் நம்முடைய முழு காரியங்களும் அப்படியே புத்துணர்ச்சியோடு எழுந்து அதற்காக நாம் உற்சாகம் அடைந்து ஆமென் என்று சொல்லக்கூடிய நிலைமையில நாம் காணப்பட வேண்டும். Let's go back again to the blind man. He cried out. What he said with the cry? மறுபடியும் அந்த குருடனிடத்திற்கு நாம் போகலாம். அவன் அங்கே சத்தமாய் கூப்பிட்டான். என்ன சொல்லுகிறான் பாருங்களேன். Verse 38, and he cried saying, Jesus, thou son of David, have mercy on me. 38வது வசனத்தின் பின்பகுதியிலே அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். Wow! See, the people, those who know him, those who see him, those who touched him, they are telling this is Jesus Nazareth. பாருங்க, இந்த சூழ்நிலையில அவரை பார்த்தவங்க, அவரை தொட்டவங்க, அவர் கூட இருந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க இவர் நசரேயனாகிய இயேசுன்னு. But the blind man, when he heard the name Jesus, he understood that if he is Jesus, he is the son of David. அந்த குருடன் ஆனால் ஆண்டவர் இயேசு என்கிற அந்த பெயரை கேட்ட உடனே உடனடியாக அவனுக்கு புரிந்தது என்னவென்று சொன்னால், இவர் இயேசுவா இருப்பார் என்று சொன்னால் இவர்தான் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறான். If he is the son of David, he has to show mercy to everyone. He is the right to that. ஆவே இவர் தாவீதின் குமாரனாய் இருப்பார் என்று சொன்னால் இவர்தானே எல்லாருக்கும் இரக்கம் காண்பிக்க வேண்டும், அதற்கான நபர் இவர்தான் என்று சொல்லி அவன் அடையாளம் கண்டு கொள்கிறான். The person who shows mercy to everyone, he is a very God. எல்லாருக்கும் இரக்கம் காண்பிக்கக்கூடிய ஒரு நபர் அவர்தானே தேவனாய் இருக்கிறார். The people those who are going after him, they only know his address, but the blind man know who he is. ஆவே பின்னாலே போய் கொண்டிருக்கக்கூடிய ஜனக்கூட்டம் எல்லாம் அவருடைய விலாசத்தை தான் அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த குருடனாய் இருக்கிற மனிதன் அவரை அறிந்திருந்தான். And what he is telling, அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். He cried out, and the son of David
Jesus, thou son of David, have mercy on me. அவன் சத்தமாய் கதறுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். Let's read 39. 39வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். Yeah. Before that, 39 says, and they which when before rebuked him. தமிழிலே 38வது வசனத்திலே வருகிறது, முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். Why did they have done like that? ஏன் அவங்க அவனை அதட்டுறாங்க அந்த மாதிரி? Hey, you don't know who he is. We know he's Jesus Nazareth. That's all. ஏய் தபார் குருட்டு பயலே, உனக்கு அவர் யாருன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியும், அவர் இயேசு நசரேனே, அவ்வளவுதான்ப்பா. But you are telling son of David. It's a very God. How it possible? நீ என்ன பேசுறீங்க, தாவீதின் குமாரனே என்கிற, அப்படின்னு சொன்னா அவர் என்ன தேவனா? இதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா. Hey, we know everything. We gone after him. We saw him. We touched him. We have experienced. What is the new theology you are telling? எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க அவரை பார்த்திருக்கோம், அவர் பின்னால போயிருக்கோம், அவரை தொட்டிருக்கோம். நீ என்ன புதுசா ஒரு உபதேசத்தை இடையில கொண்டு வரீங்க? And what this blind man did again? இந்த குருடனாய் இருக்கிற மனிதன் மறுபடியும் செய்த காரியம் என்ன என்று பாருங்கள். But he cried so much. அவன் முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். And thou son of David, have mercy. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். Yeah, what is the difference between first call, first cry and second cry? அவன் முதலாவது தரம் கூப்பிட்டதற்கும் இரண்டாவது தரம் கூப்பிட்டதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? It is true that he raised his voice much. அவன் தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறான், அது உண்மைதான். வேற என்ன? There is a big difference. பெரிய மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது அங்கே. First time he said, Jesus, thou son of David. முதலாவது அவன் சொல்லும்போது இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொன்னான். The second time, thou son of David. இரண்டாவதாக தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறான். That means he is very God. No doubt. Jesus, yes, he is very God. அப்படி என்று சொன்னால் அவர் தேவனாகவே இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை அவன் பறைசாற்றுகிறான். He is standing alone for the truth. அவன் மாத்திரம் தனியாக சத்தியத்துக்காக நிற்கிறான். The entire, the crowd is rebuking him, but he is standing with the truth alone. அந்த முழு திரள் கூட்டமும் அவனை அதட்டுகிறார்கள், ஆனால் சத்தியத்துக்காக அவன் தனிமையிலே தைரியமாய் நிற்கிறான். You just imagine that if the blind man is from South India, how he could call. அவன், நீங்க சற்று யோசனை பண்ணி பாருங்கள், இந்த குருடனாய் இருக்கிற மனிதன் அங்கே தென்னிந்தியாவில் இருப்பான் என்று சொன்னால் அவன் எப்படி அவன் கூப்பிடுவான்? The second time, first time called and people rebuked. How the South Indian, maybe from Kerala, a person, if he is like that, how he could call? முதல் தடவை இப்ப அவன் கூப்பிடும் போது மத்தவங்க எல்லாம் திட்டுறாங்க, அதட்டுறாங்க. இப்போ ரெண்டாவது தடவை இப்ப கூப்பிடணும். இவன் தென்னிந்தியாவில இல்ல ஒரு கேரளால இருந்து வர ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரெண்டாவது தடவை எப்படி கூப்பிடுவான்? Because telling about Son of God is very God the Son of David, it's very God means people will take a stone and throw on him. ஆவே தேவன் என்று சொல்லும் போது, தாவீதின் குமாரன் என்று சொல்லும் போது அவர்தான் தேவன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும் போது மக்கள் கல்லெறிவதற்கான எல்லா சாத்தியங்களும் உண்டு. So you just imagine that it is between life and death, standing for the truth. ஆவே இதை சற்று யோசித்து பாருங்கள், இது வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. இந்த இரண்டுக்கும் இடையிலே அவன் சத்தியத்துக்காக நின்று கொண்டிருக்கிறான். What I am thinking, if he is from Kerala, he would call like this. நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை இந்த பிச்சைக்காரன் கேரளாவில் இருக்கக்கூடியவனாக இருந்தால் இப்படிதான் சொல்லுவான். He might say, Jesus Nazareth, son of David. ஒருவேளை கேரளாக்காரனா இருந்தா அவன் சொல்லிருப்பான், நசரேனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே. Yeah, then the crowd will be happy. Yeah, you are with me. Then God will be happy. Yeah, he is with me. அப்போ அந்த ஜனக்கூட்டத்துக்கும் சந்தோஷமா இருக்கும், ஓ இவன் நம்ம ஆளு, நம்மள மாதிரியே பேசுறான். ஆண்டவருக்கும் சந்தோஷமா இருக்கும், இவன் நம்மளை தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிட்டானேன்னு. Most of the time we believers like that.
அநேக நேரங்களிலே நம்மை போல விசுவாசிகள் அப்படித்தான் செய்கிறோம். We are not brave to stand with the truth. அங்கே சத்தியத்துக்காக தைரியமாய் நிற்கக்கூடிய துணிச்சல் நமக்கு இல்லை. Sometimes we think about, yeah, I am living in this village, I have to be here, so I have to, adjust. சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இந்த கிராமத்துல இருந்தா நான் இந்த விதமாகத்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமரசம் பண்ணிக்கிறோம், ஒத்து போகிறோம். What they will think about me, what he will think about me. We are not concerned about what God is thinking about me. அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாருன்னு தான் நம்ம நினைக்கிறோமே இல்லாமல் தேவன் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்பதை குறித்த கவலை நமக்கு இல்லை. Yeah, here always think that how God is thinking about you. இந்த இடத்துல தேவன் எப்படி நம்மை குறித்து நினைப்பார் என்பதை தான் அவன் இங்கே கருத்துல வைத்துக் கொண்டு பேசுகிறான். This blind man, he stood alone for the truth. That's why God thought about him. Surendran brother. இந்த குருடனை பார்க்கும்போது இவன் அங்கே சத்தியத்துக்காக நிற்கக்கூடியவனாக இருக்கிறான், ஆதரவளிக்கிறார். When you are standing alone for the truth, God will definitely think about you and help you. ஆகவே நீங்கள் தனிமையிலே இங்க சத்தியத்துக்காக நிற்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்களை குறித்து யோசிப்பார், உங்களுக்கு அவர் உதவி செய்வார். Let's read verse 40. அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி. Yes, next word. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். Yeah, there we see that in Malayalam, and Jesus stood and he commanded him to brought him. இந்த இடத்துல நாம் தமிழிலே நாம் வாசிக்கும் போது அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி என்று வாசிக்கிறோம். Yeah, there we see 39வது வசனத்திலே தமிழிலே வருகிறது, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். You just think that people are rebuking him and Jesus Christ is telling to the same people those who rebuked, hey, you are the one who brought to him. இங்க பாருங்க, இங்க இருக்கிற மக்கள் அவனை அதட்டுறாங்க. ஆனா அதே மக்களை பார்த்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று சொல்லுகிறார், அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. The people those who mocked you, the people those who rebuked you, God will use the same people to lift you one day. உங்களை பரியாசம் பண்ணின அதே மக்கள், உங்களை அதட்டின அதே மக்கள், அந்த மக்களையே பயன்படுத்தி தேவன் உங்களை உயர்வடைய செய்வார் ஒரு நாளிலே. And Jesus asked, what I shall do for you. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? You just think that why did Jesus ask like that? Because Jesus knows very well about his blindness. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி இவனிடத்துல கேட்க வேண்டும்? இவனுடைய குருட்டு தன்மை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்கனவே தெரியும். Do you know what kind of cry he did? அவன் எப்படிப்பட்ட ஒரு கதறுதலை செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? He cried, have mercy on me. என்மேல் இரக்கமாயிரும், எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கதறுகிறான். The meaning of mercy, அங்கே எனக்கு இரக்கம் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், what he always says, I am blind, give me money, like that. இவன் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய காரியம் என்ன? நான் பார்வை இல்லாமல் இருக்கிறேன், குருடனாய் இருக்கிறேன், எனக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்பான். What is mercy? ஆனால் இரக்கம் தாரும் என்றால் என்ன அர்த்தம்? The mercy means I am worth for this, but please don't give me. That is called mercy. எனக்கு நான் இந்த ஒரு காரியத்துக்கு நான் பாத்திரனாய் இருக்கிறேன், ஆனால் எனக்கு அதை கொடுத்து விடாதிரும் என்று சொல்வதுதான் இரக்கத்தினுடைய அர்த்தம். When somebody do sins, we say that have mercy God, because I did sin and I am worth to receive the punishment, but have mercy on me. நாம் பாவம் செய்து விட்டால் நாம் தேவனிடத்தில் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும், நான் பாவம் செய்திருக்கிறேன், தண்டனை பெற்றுக்கொள்ள நான் பாத்திரனாய் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இரக்கமாயிரும் என்று நாம் கேட்போம். The same word he is using here, have mercy on me. That means அதே வார்த்தையை தான் இவன் இங்கே பயன்படுத்துகிறான். என்மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன?
I am worthy, I am worthy to receive money, but don't give money. நான் பணத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரனாய் இருக்கிறேன், ஆனால் எனக்கு பணத்தை கொடாதிரும். Wow. See, I think this is the only one person who said to God, God, don't give money. That is in the Bible. இந்த ஒரே ஒரு மனிதன் தான் நான் நினைக்கிறேன் தேவனிடத்திலே சொன்னான், ஆண்டவரே எனக்கு பணம் கொடாதிரும். But I want to see you. ஆனால் நான் உம்மை பார்க்க வேண்டும். Just look at the difference. There is money at the same time, just seeing God. இதனுடைய வித்தியாசத்தை சற்று பாருங்களேன். ஒரு பக்கம் பணம் வேண்டும் என்று கேட்டிருக்கலாம், இன்னொரு பக்கம் தேவனை பார்க்கக்கூடிய அந்த காரியம். But he said, I want to see you. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும். Dear brothers and sisters, let me ask you, what kind of prayer we are having these days? அருமையான சகோதர சகோதரிகளே, நான் உங்களை பார்த்து கேட்கட்டும், இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறோம்? Full A+ for my children, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் 100க்கு 100 வாங்கிரணும். wealth and health, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல ஐஸ்வர்யம் வரணும், good job and promotions. நல்ல வேலைகள், பதவி உயர்வெல்லாம் கிடைக்கணும். How many of we are praying that God, when I wake up early morning, I want to see you, God. நம்மிலே எத்தனை பேர் நாம் இப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் அதிகாலையிலே எழுந்திருக்கும் போது ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும். Here Jesus is asking, what shall I do for you? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? This night, the very God is asking the same, question to the listeners. What shall I do for you? இந்த ராத்திரியிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய கேள்வி இதேதான். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? Dear brothers, what is your answer? எனக்கு அருமையான சகோதரர்களே, உங்களுடைய பதில் என்ன இது? And he said, I want to see you. I want sight. அவன் அந்த குருடன் சொன்னான், எனக்கு பார்வை வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. Suddenly, verse 42, receive the sight, thy faith has saved thee. உடனடியாக 42வது வசனத்தை பாருங்கள், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். And immediately he received his sight. உடனடியாக அவன் பார்வை அடைந்தான். You just think that he was asking the spiritual things. That's why immediately he got it. ஆகவே பாருங்கள், இவன் ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறபடினாலே உடனடியாக அதை பெற்றுக்கொண்டான். When you ask spiritual need, God will not be delayed. He will immediately give this. நீங்கள் ஆவிக்குரிய தேவைகளை தேவனிடத்திலே சொல்லும் போது தேவன் அதை தாமதிக்கிறதே இல்லை, உடனடியாக அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். So the blind man got sight. ஆகவே இந்த குருடனுக்கு கண் பார்வை கிடைத்தது. Let's read 43 verse 43. 43வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். And all the people, those who rebuked, now they are praising God. அவனை அதட்டின அந்த மக்கள் எல்லாரும் இப்பொழுது தேவனை புகழுகிறார்கள், துதிக்கிறார்கள். The reason they are praising God, they saw this blind change got sight. ஆகவே காரணம் இவர்கள் துதிப்பதற்கான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பார்வை இல்லாத மனிதன் இப்பொழுது பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறான். The crowd also saw that. இந்த ஜனக்கூட்ட மக்களும் கூட அதை பார்க்கிறார்கள். Blind man see Jesus. அந்த குருடனாய் இருக்கிற மனிதன் இயேசுவை பார்க்கிறான். And this crowd also got sight. இந்த கூட்ட மக்கள் எல்லாரும் கூட இதை பார்க்கிறார்கள், அவர்களுக்கும் கண்ணு திறக்குது இப்பதான். But now, ஆனா இப்பொழுது one group also need sight. Who is that group? இன்னும் ஒரு கூட்ட மக்களுக்கும் கூட கண்ணு திறக்க வேண்டும். அந்த கூட்டம் யாரு? With that answer, we will close this session. அந்த பதிலோடு கூட நாம் இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். Blind man got sight. அந்த குருடனுக்கு பார்வை கிடைத்து விட்டது. The entire crowd, they also got sight. ஆகவே அந்த முழு ஜனக்கூட்ட மக்கள் அங்கே சுற்றி இருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கும் கண்ணு திறந்துருச்சு. This 1 hour we heard the message. Let me tell you who supposed to get sight again.
ஒரு மணி நேரம் நாம் இப்பொழுது செய்தியை கேட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லட்டும், யாருக்கு இன்னும் இப்பொழுது கண்ணு திறக்க வேண்டும்? That is, we need to get sight again. அது நாம் தான் பிரியமானவர்களே. நமக்கு தான் மறுபடியும் நம்முடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும். Ask to God, God, I want to see you every day. I want to see your glory and live for you. ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே நான் உம்மை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும், நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று கேளுங்கள். The people, those who rebuked, now they praise God. ஆவே அங்கே அதட்டின அந்த மக்கள் கூட இப்பொழுது தேவனை புகழ்கிறார்கள். Why don't we stop, mocking and complaining and rebuking? நாம் இங்கே பரியாசம் செய்கிறதையும் நாம் குறை சொல்லுகிறதையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் நாம் ஏன் நிறுத்தக்கூடாது? Let God open our inner eyes. நம்முடைய உள்ளான கண்களை தேவன் தாமே திறப்பாராக. There we see this blind man. He also followed Jesus Christ. நாம் இங்கே பார்க்கிறோம், இந்த குருடனும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறான். Let's follow Jesus Christ and experience his miracle every day in our life. நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் அங்கே பின்பற்றி போய் ஒவ்வொரு நாளும் அவருடைய அற்புதங்களை எல்லாம் நாம் அனுபவிப்போமாக. Let God bless us through these thoughts. Thanks for listening us, and thanks for the translation, brother. தேவன் தாமே இந்த சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நீங்கள் பொறுமையாய் கேட்டதற்கு உங்களுக்கு நன்றி, மொழிபெயர்ப்புக்கும் நன்றி.